இந்த தேசத்திலே முன் எப்பொழுதும் நடந்திடாத பயங்கரவாத செயல்பாடுகளை மக்கள் மன்றத்திலே எடுத்துரைத்து ஒரு வலிமையான எதிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய பலத்த தேசிய அரசியல் கட்சிகள் எல்லாம் பின்தங்கி கள்ள மௌனம் சாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மோசமான தருணத்திலே தைரியத்துடனும் துணிவுடனும் நெஞ்சுறுதியுடனும் ஆண்மையுடனும் தீவிரவாத அரசியலை தடுத்து நிறுத்து என்று ஆளும் அதிகார வர்க்கத்தினுடைய பயங்கரவாத செயல்பாடுகளை தேசம் முழுவதும் மக்கள் மன்றத்திலே எடுத்துரைத்து இந்த பாஜக சங் பரிவார பாசிச சக்திகளுடைய மனித விரோத தேச விரோத செயல்பாடுகளை மக்கள் மன்றத்திலே தோலுரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆண்மையுள்ள ஒரே கட்சியான சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுடைய இந்த மாபெரும் தேசிய பிரச்சாரம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்களை முதற்கண் பதிவு செய்து என்னுடைய உரைக்குள் நுழைகின்றேன். எனதருமை சமுதாய சொந்தங்களே, ஆங்கிலேய ஏகாதிபத்திய சக்திகள் இந்த தேசத்தை அடிமைப்படுத்திட்ட போது அந்த அடிமைத்தனத்திற்கு எதிராக வீறு கொண்டெழுந்து தன்னுடைய உடல் பொருள் ஆவி என அனைத்தையும் கொடுத்து இந்த தேசத்திற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த நம்முடைய முன்னோர்கள் அந்த சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய வழியில் நின்று இன்று நம்மளுடைய புண்ணிய தேசத்தை பன்னாட்டு முதலாளிகளுக்கு தாரை வார்த்து கொடுத்துவிட்டு இந்த தேசத்தினுடைய உண்மைய கோட்பாடுகளாக இருக்கக்கூடிய மனச்சார்பின்மை, ஜனநாயகம், சோசியலிசம், சமூக நீதி என்று சொல்லக்கூடிய தேசத்தினுடைய எல்லா விதமான உன்னதமான கோட்பாடுகளை எல்லாம் குழி தோண்டி புதைத்துவிட்டு இந்த தேச மக்களை வாட்டி வதைக்கக்கூடிய மனித விரோத தேச விரோத அஜெண்டாக்களை இந்த தேசத்திலே நித்தம் நித்தம் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பயங்கரவாத பாஜக சங் பரிவார பாசிச பரிவாரங்களை தடுத்து நிறுத்தி இந்த தேசத்தில் வாழக்கூடிய அனைத்து சமுதாயத்தை சார்ந்த மக்களும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழும் வகையிலான ஒரு நீதிமிக்க ஒரு புதிய இந்தியாவை கட்டி எழுப்ப வேண்டிய ஒரு வரலாற்று கடமை இங்கே குழுமி இருக்கக்கூடிய அந்த சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய வாரிசுகளாக இருக்கக்கூடிய நம்முடைய கைவசம் இருக்கின்றது என்ற ஒரு செய்தியை என்னுடைய உரைக்கு முன்பாக உங்களுக்கு மத்தியிலே நான் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். ஸ்டாப் பொலிட்டிக்ஸ் ஆஃப் டெரர் எஸ்டிபிஐ கட்சி எடுத்திருக்கக்கூடிய ஒரு அருமையான முழக்கம். தீவிரவாத அரசியலை நிறுத்து, பயங்கரவாத அரசியலை நிறுத்து. என்ன பயங்கரவாத நிகழ்வுகள் இந்த தேசத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது? நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு எதிராக ஒரு இந்திய குடிமகனாக நான் ஆற்ற வேண்டிய கடமைப்பாடு என்ன? அதிலும் குறிப்பாக பெருவாரியாக முஸ்லிம்களாக குழுமி இருக்கக்கூடிய எனதருமை சமுதாய சொந்தங்களே, அநீதிகளும் அக்கிரமங்களும் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே முஸ்லிம் என்ற அடிப்படையில் நீங்கள் செய்ய வேண்டிய அல்லாஹ் உங்களுக்கு பணித்திருக்கக்கூடிய குர்ஆனிய கடமை என்ன என்ற ஒரு 3 வகையிலே உங்களுக்கு மத்தியில் சுருக்கமாக என்னுடைய கருத்தை பதிவு செய்து நிறைவு செய்திட நான் ஆசைப்படுகின்றேன். இன்று நம்முடைய இந்தியா ஒரு அபாயகரமான ஒரு அசாதாரணமான சூழ்நிலையிலே சென்று கொண்டிருக்கின்றது. இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய கல்வியாளர்கள் முதல் மாணவர்கள், விஞ்ஞானிகள், அறிவியலாளர்கள், அரசியல் தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள், இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா துறை சார்ந்தவர்களும், ஏன் இந்த தேசத்தில் வாழக்கூடிய பாமர மக்கள் வரைக்கும் இன்று அச்சப்படக்கூடிய அளவிற்குண்டான ஒரு படுமோசமான
பயங்கரவாத நிகழ்வுகள் நம்மை அன்றாடம் கடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆபத்தான ஒரு காலகட்டத்திலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என்ன நடக்கின்றது? மோடி அரியணையில் ஏறியதிலிருந்து 2014 2017 3 மாதங்கள் நிறைவடைய போகின்றது. இந்த தேசத்தில் என்ன நடந்துவிட்டது? மதச்சார்பின்மை மிரட்டப்படுகின்றது. வகுப்புவாதம் அது எல்லை தாண்டி சென்று கொண்டிருக்கின்றது. ஜனநாயகம் அது கேலிக்கூத்தாக மாறிக்கொண்டிருக்கின்றது. முஸ்லிம்கள் தொடர்ந்து தனிமைப்படுத்தப்படுவதும் கொல்லப்படக்கூடிய நிகழ்வுகள் அன்றாட செய்திகளாக மாறிக்கொண்டிருக்கின்றது. நீதி அது மறுக்கப்படக்கூடிய துரோகம் அளிக்கக்கூடிய நீதிமன்றத்துடைய தீர்ப்புகள் அன்றாடம் என்று வெளிவந்து கொண்டிருக்கின்றது. கார்ப்பரேட்டுகள் இந்த தேசத்தினுடைய வளங்களை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்து இந்தி இந்தியா ஒரே நாடு, ஒரே தேசம், ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம் என்று சொல்லிக்கொண்டு இந்த தேசத்தினுடைய பன்முகத்தன்மைக்கு சவால் விடக்கூடிய ஒரு அபாயகரமான சூழ்நிலை இன்று நாம் கடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை என்பதை எனதருமை சமுதாய சொந்தங்களை நாம் மனதில் கொள்ள வேண்டும். இன்று நம்முடைய நாட்டிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளை சுருக்கமாக சொல்வதென்றால், ஒருபுறம் வெறுப்பு பேச்சுக்கள் நடந்து கொண்டிருக்கின்றது, மறுபுறம் அச்சுறுத்தி அடிமைப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த பயங்கரவாத செயல்களுக்கு எதிராக பொங்கி எழக்கூடியவர்கள் தடை செய்யப்படுகின்றார்கள். கருப்பு சட்டங்களின் கீழால் கொடுமைக்குள்ளாக்கப்படுகின்றார்கள், கொல்லப்படுகின்றார்கள். RSS தன்னுடைய ஆயுத பலத்தை வெளிப்படுத்திக் கொண்டு செல்கின்றது. அரசு பயங்கரவாதத்தின் மூலமாக என்கவுண்டர்கள் சர்வசாதாரணமாக நடக்கின்றது. மோசமான பொருளாதார கொள்கை டிமானிட்டைசேஷன் என்ற பெயரிலே மக்கள் வதைக்கப்பட்டு பன்னாட்டு முதலாளிகளுக்கு கோடான கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்ட அவலம். விவசாயிகள் அரை நிர்வாணம் முழு நிர்வாணம் தன்னுடைய மூத்திரத்தை குடிக்கக்கூடிய அளவிற்குண்டான போராட்டம் என்று இந்த தேசத்தினுடைய தலைநகரிலே சுற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை பார்ப்பதற்கு கூட இந்த தேசத்தினுடைய தலைவருக்கு எந்த விதமான ஒரு அனுமதி கூட இல்லாது பொறுப்பை சரியாக நிர்வகிக்க முடியாத ஒரு தருதலையான ஒரு சூழ்நிலை இன்று இந்த தேசத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. மிகவும் அபாயகரமான ஒரு சூழ்நிலை. முன் எப்பொழுதும் இந்த தேசம் இது போன்ற ஒரு அபாயகரத்தை சந்தித்தது கிடையாது. சுதந்திர இந்தியாவில் வெறுப்பு பேச்சுக்கள் மோடி ஆட்சி கட்டிலில் ஏறியதிலிருந்து இன்று வரை எடுத்து பாருங்கள். முஸ்லிம்களுடைய வாக்குரிமையை பறிக்க வேண்டும், முஸ்லிம் பெண்களுக்கு கட்டாய குடும்ப கட்டுப்பாடு செய்ய வேண்டும், சர்ச்சுகளிலும் மசூதிகளிலும் இறைவன் இல்லை, அதை இடித்து விடலாம். அதேபோன்று மாட்டிறைச்சி உண்ணக்கூடியவர்களுக்கு இந்தியாவில் இடமில்லை, பாகிஸ்தானுக்கு செல்லலாம். மோடிக்கு வாக்களிக்காதவர்கள் பாகிஸ்தானுக்கு செல்லலாம். மதரசாக்கள் பயங்கரவாதத்தை போதிக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் தற்போதைய உத்தரப்பிரதேசத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் அவன் கூறிய வார்த்தைகள், கல்லறையில் இருக்கக்கூடிய பெண்களின் உடல்களை வெளியெடுத்து வன்புணர்வு செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய கொடூரமான வார்த்தையை உமிழ்ந்தவன். 20% அதிகமாக முஸ்லிம்கள் வாழக்கூடிய உத்தரப்பிரதேசத்தினுடைய ஒரு முதல்வராக மாறி நிற்கக்கூடிய ஒரு அபாயகரமான காலகட்டம். ஆக வெறுப்பு பேச்சுக்கள் சாதாரணமானதல்ல, கொடூரமான வெறுப்பு பேச்சுக்கள் இவர்களால் இந்த தேசத்திலே திட்டம் நித்தம் நடந்தேறி கொண்டிருக்கக்கூடிய அவலநிலை. அதேபோன்று பசுமாட்டு அரசியல், மாட்டினுடைய உயிருக்கு இருக்கக்கூடிய மதிப்பு முஸ்லிம்களுக்கு இல்லை. அகலாக்குடைய படுகொலை, ஒரு முதியவர் வீட்டிலிருந்து வெளியே இழுத்து வரப்பட்டு கல்லால் அடித்துக் கொல்லப்பட்டார். ஜாவித் அகமது உயிரோடு எரித்துக் கொல்லப்பட்டார். நோமன் அக்தர் வாகனத்திலிருந்து இழுத்து கல்லால் அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் சமீபத்திலே பெகுலுக்கான் என்று சொல்லக்கூடிய ஒருவர், நாம் எல்லாம் இன்று வலைத்தளங்களிலே வேகமாக பரவிக்கொண்டிருக்கக்கூடிய வீடியோ,
அடித்து கொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வெகுளுக்கானுக்கு இன்றைய தினம் நடந்திருக்கின்றது. நேற்றைய தினம் அந்த கௌரக்ஷா என்று சொல்லக்கூடிய அரசு குண்டர்கள், அரசினுடைய பொறுக்கிகள் முஸ்லிம்களை சொல்லனா துன்பங்களுக்கும் சித்திரவதைகளுக்கும் கொலைகளுக்கும் அன்றாடம் உள்ளாகி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை. அதேபோல் உத்தரப்பிரதேசத்திலே நேற்று 2 நாட்களாக சிறுபான்மையினர் மீது தாக்கப்படுகின்றது. 5 இந்துத்துவ குண்டர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள். அவர்களை காவல்துறை காவல் நிலையம் உடைக்கப்பட்டு அந்த 5 குண்டர்களையும் அந்த RSS சங் பரிவார பொறுக்கிகள் வெளியே கொண்டு வருகின்றார்கள். காவல்துறையினுடைய வாகனம் அடித்து நொறுக்கப்படுகின்றது, கொளுத்தப்படுகின்றது. அதற்கு எதிராக ஊர்வலங்கள் நடைபெறுகின்றது. ஊர்வலத்திலே கலவரம் இருக்கின்றது. DIG வரைக்கும் கத்தியால் குத்தப்பட்டு தாக்கப்படுகின்றார். காவலர்கள் தாக்கப்படுகின்றார்கள். முஸ்லிம் பெண்கள் வீட்டில் கை கொப்பி என்னை விட்டுவிடுங்கள் விட்டுவிடுங்கள் என்று கெஞ்சக்கூடிய அளவிற்கு முஸ்லிம்களுடைய வீடுகள் நேற்றைய தினம் உத்தரப்பிரதேசத்திலே அடித்து நொறுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் தமிழ்நாட்டை சார்ந்த ஊடகங்கள் கள்ள மோடிகளாக, பாசிசத்தினுடைய ஊதுகோல்களாக, உண்மைக்கு புறம்பாக இந்த செய்தியை ஒரு மீடியாக்கள் வெளியிடாத ஒரு பச்சாதாப நிலை, ஒரு பரிதாப நிலை, இன்றைய தினம் ஒரு அபாயகரமான ஒரு கோர தாண்டவம் இன்று உத்தரப்பிரதேசத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் ஒரு காலம் மறந்துவிடக் கூடாது. அதில் எந்த அளவுக்கு என்று சொன்னால், இன்று இந்த மாட்டை கொண்டு வரக்கூடியவர்களை கண்காணித்து அவர்களை பிடிப்பதற்கு அரசு நியமித்திருக்கக்கூடிய ஒரு படைதான் கௌரக்ஷா பசு பாதுகாப்பு படை. அரசு அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. அரசினுடைய முழு அங்கீகாரத்துடன் ஒரு ரவுடியிசம், ஒரு குண்டாயிசம், ஒரு பொறுக்கியிசம் என்று உத்தரப்பிரதேசம் தொடங்கி, ஹரியானா தொடங்கி, மகாராஷ்டிரா தொடங்கி ஆளும் பிஜேபி இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் முஸ்லிம்களுக்கு எதிராக தொடர் தாக்குதல்கள், தொடர் சித்திரவதைகள், தொடர் அச்சுறுத்தல்கள் இன்று இந்த தேசத்திலே பரவலாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். அதேபோல் RSS முன் எப்பொழுதும் இல்லாத வகையிலே ஊர்வலங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. ஆயுதம் தரித்து ஊர்வலங்கள், துப்பாக்கிகளுடன், வாள்களுடன் வீதிகளிலே துர்காவாகினி என்று சொல்லக்கூடிய பயங்கரவாத அமைப்பு ஊர்வலத்தை நடத்தி செல்கின்றது. ஆனால் ஒரு முஸ்லிமுடைய வீட்டில் கோழி அறுப்பதற்கு ஒரு கத்தி வைத்திருந்தாலும் மிகப்பெரிய ஒரு பயங்கரவாத ஆயுதங்களாக ப்ரொமோட் செய்யக்கூடிய மீடியாக்கள், காவல்துறை, அரசு பயங்கரவாதிகள் பயங்கரவாத தோற்றத்துடன் வீதிகளிலே உலா வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த பயங்கரவாதிகளை தேசபக்தர்கள் என்று வர்ணிக்கக்கூடிய படு மோசமான ஒரு அபாயகரமான இந்தியா இன்று நமக்கு முன்னால் காட்சி தந்து கொண்டிருக்கின்றது. அதேபோல் கல்வி, விஞ்ஞானம், வரலாறு அனைத்துமே மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அது சினிமா வரைக்கும், சென்சார் போர்டு வரைக்கும் எல்லா அதிகார வர்க்கத்திலும் இன்று RSS வகைராக்கள் வந்து சேர்ந்து விட்டார்கள். கல்வி காய்மயமாகிக் கொண்டிருக்கின்றது. வரலாறு புராணங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றது. விஞ்ஞானம் இதிகாசங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றது என்று சொல்லக்கூடிய விதத்திலே நாம் நம்முடைய தலைமுறை, நமக்கு அடுத்த தலைமுறை படிக்கக்கூடிய கல்வியும் அறிவியலும் விஞ்ஞானமும் வரலாறும் சினிமா உட்பட அனைத்துமே காவிமயமாக, பொய்க்கதைகளாக, புராணங்களாக, இதிகாசங்களாக மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பயங்கரவாத நிகழ்வுகள் நம்முடைய தேசத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது. அதேபோல் இவர்களை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடியவர்கள், பகுத்தறிவோடு பேசக்கூடியவர்கள், கருத்துரிமைக்கு உயிர் கொடுக்கக்கூடியவர்கள், அது தபால்கரும், பன்சாராவும், கல்வர்க்கியும் சுட்டுக் கொல்லப்படக்கூடிய ஒரு அபாயகரமான இந்தியா என்று இந்த தேசத்திலே வந்து கொண்டிருக்கின்றது. அதேபோல் அது ஜாகிர் நாயக்குடைய தாவா நிறுவனமாக இருக்கட்டும், ஏனைய மனித உரிமைகளுக்காக போராடக்கூடிய டி ஸ்டார் செடல்வாட்டுடைய தாவா நிறுவனமாக இருக்கட்டும், கிரீன் பீஸ் பவுண்டேஷனாக இருக்கட்டும், தடை செய்யப்படுகின்றது. தடை செய்வதற்கு அச்சுறுத்தப்படுகின்றது. மனித உரிமைக்காக சமூக ஆர்வலர்களாக பயணிக்கக்கூடியவர்கள்
கருப்பு சட்டங்களை கொண்டு மிரட்டப்படுகின்றார்கள், தடை செய்யப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தினம் தினம் நடந்து கொண்டிருக்கின்றது. நமக்கெல்லாம் தெரிந்த இன்னொரு செய்தி, சமீபத்திலே இன்கம் டாக்ஸ் என்று சொல்லக்கூடிய வருமான வரித்துறைக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. இன்று மத்திய ஆளும் பாஜக இந்த வருமான வரி சோதனை என்ற பெயரில் தனக்கு அடிபணியாதவர்களை அச்சுறுத்தி அடிபணிவதற்குண்டான ஒரு ஆயுதமாக இதனை பயன்படுத்தி வருகின்றார்கள். தமிழக அரசியல் சூழ்நிலையை உன்னிப்பாக அவதானிப்பவர்களுக்கு தெரியும். பிஜேபியை எதிர்த்து இங்கே இருக்கக்கூடிய இரண்டு கட்சிகளும் உறுதியான அடிப்படையில் வாய் திறக்க முடியாத அளவிற்கு அவர்களுக்கு ஒரு செக் பாயிண்ட் ஐடி வருமான வரி சோதனை அதிமுக சந்தித்துக் கொண்டிருக்கின்றது, திமுக இனி சந்திக்கும். இதுதான் தமிழக அரசியல் உட்பட இந்த தேசத்திலே தேசிய மாநில அரசியல் கட்சிகளை அச்சுறுத்தி அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு வருமான வரி சோதனை என்ற பெயரில் தன்னுடைய ஒரு ஆயுதத்தின் மூலமாக இன்று எல்லா அரசியல் கட்சிகளையும் அடிமைப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆக எனதருமை சமுதாய சொந்தங்களே, இந்த தேசத்தை ஒரு அபாயகரமான பாதைக்குள் இவர்கள் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த தேசத்தை நம்முடைய முன்னோர்கள் உடல் பொருள் ஆவியின் அனைத்தையும் கொடுத்து மீட்டெடுத்து தந்தது. அவர்கள் நினைத்த சுதந்திர இந்தியா, ஆங்கிலேயர்களுக்கு அடிமைப்பட்டு கிடந்த இந்தியா இன்று பன்னாட்டு முதலைகளுக்கு, ஆளும் சங்க பரிவார பாசிச பரிவாரங்களுக்கு, வர்ணாசிரம பார்ப்பனிய சித்தாந்தத்திற்கு இன்று அடிபணிந்து கிடக்கக்கூடிய இந்த இந்தியாவை மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டத்தினூடாக மீட்டெடுக்க வேண்டிய ஒரு வரலாற்று கடமை, ஒரு பொறுப்பு ஒரு இந்திய குடிமகளாக நமக்கு இருக்கின்றது. இது காலத்தின் கவனத்தை கொண்டு நாம் செய்ய வேண்டிய ஒரு வரலாற்று கடமை. இதை செய்வதற்கு இங்கே இருக்கக்கூடிய அனைத்து சமூக மக்களும், இந்துத்துவம் என்பது வெறும் முஸ்லிம்களுக்கு எதிரானது, கிறிஸ்தவர்களுக்கு எதிரானது என்பதல்ல, அது இந்துக்களுக்கு எதிரானது, புத்தர்களுக்கு எதிரானது, சமணர்களுக்கு எதிரானது, சீக்கியர்களுக்கு எதிரானது. பார்ப்பனியம் தவிர இந்த தேசத்தில் உள்ள அனைவருக்கும் எதிரான தேச விரோத ஒரு சித்தாந்தம் தான் பாசிசம், மனிதரமம், வர்ணாசிரமம், பார்ப்பனிய சித்தாந்தம் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த சுதந்திர இந்தியாவை நவீன வர்ணாசிரம கொள்கை மூலமாக இந்த பார்ப்பனிய சித்தாந்தத்தை கொண்டு இந்த ஒட்டுமொத்த இந்திய மக்களையும் அடிமைப்படுத்துவதற்கு எதிராக இந்துக்களும், முஸ்லிம்களும், கிறிஸ்தவர்களும், தலித்துகளும், பின்தங்கியவர்களும், ஒடுக்கப்பட்டவர்களும், சிறுபான்மை மக்களும், அநீதிக்குள்ளானவர்களும், உரிமை மறுக்கப்பட்டவர்களும் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த தேசத்தை பீடித்திருக்கக்கூடிய இந்த பாசிச நோயிலிருந்து இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கின்றது. இந்த பயங்கரவாத அரசியலுக்கு எதிராக நாம் ஒவ்வொருவரும் ஒன்றிணைய வேண்டும் என்ற செய்தியைத்தான் எஸ்டிபிஐ இந்த ஒரு பொதுக்கூட்டத்தின் வாயிலாக மக்கள் மன்றத்தில் எடுத்துரைத்து, வாருங்கள் தீவிரவாத அரசியலுக்கு எதிராக ஒன்றிணைவோம் என்று சொல்லக்கூடிய ஒரு விடுதலை முழக்கத்தை, ஒரு சுதந்திர போரினுடைய ஒரு செய்தியை வைக்கின்றது என்பதை நான் உங்களுக்கு மத்தியிலே பதிவு செய்கின்றேன். அதேபோல் எனதருமை முஸ்லிம் சமுதாய சொந்தங்களே, நம்மை பொறுத்தவரைக்கும் நம்முடைய தேசத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அபாயகரமான, அநீதியான, அக்கிரமமான அனிச்சாத்தியங்களை தடுத்து நிறுத்தி நீதியை நிலைநாட்டுவது என்பது அல்லாஹ் நம் மீது பொறுப்பு சாட்டிய ஒரு கடமை. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்டவர்களே, கூனு கவ்வாமீன லில்லாஹி ஷுஹதாஅ பில் கிஸ்த், நீங்கள் நீதியை நிலைநாட்டுவதில் உறுதியான சாட்சியாளராக மாறிவிடுங்கள். வலா யஜ்ரிமன்னக்கும் ஷனஆன கௌமின் அலா அல்லா தஅதிலு, எந்த ஒரு சமுதாயத்தவர்கள் மீது நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய வெறுப்பு, நீங்கள் அவர்களுக்கு கடுகளவும் அநீதம் செய்துவிடக் கூடாது. எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, எந்த மொழியை பேசக்கூடியவனாக இருந்தாலும் சரி, எந்த இனத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, மனிதன் என்ற அடிப்படையில் நீதி பறிக்கப்படும் போது அவனுக்கு நீதிக்கான சாட்சியாளராக மாறுவது குர்ஆன் ஒரு முஸ்லிமுக்கு படித்திருக்கக்கூடிய கடமை. ஏதிரோ நீங்கள் நீதியை நிலைநாட்டுங்கள். ஹுவ அக்ரபு லித்தக்வா,
அதுதான் இறையச்சத்திற்கு நெருக்கமான அமல் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு பரிசாற்றுகின்றான். இந்த தேசத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு எதிராக நீதிக்காக எழுந்து நிற்க வேண்டிய உன்னத சமுதாயம், சிறந்த சமுதாயம், நடுநிலையான சமுதாயம், அல்லாஹ்வால் சிறப்பித்து கூறப்பட்ட இந்த முஸ்லிம் சமுதாயம் மனித சமூகத்திற்கு நீதியை நிலைநாட்டுவதற்கு ஒன்றிணைய வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். யஅமுருகும் பில் மாரூஃப், அவர்கள் நன்மையை ஏவினார்கள். வயன்ஹாஹும் அனில் முன்கர், அவர்கள் தீமையை தடுத்தார்கள். வயஹில்லு லஹுமுத் தய்யிபாத், அவர்களுக்கு எது ஹலாலோ அதை ஆகுமாக்கி வைத்தார்கள். வயுஹர்ரிமு அலைஹிமுல் கபாயிஸ், அவர்களுக்கு எது ஹராமோ அதிலிருந்து அவர்களை விலக்கி வைத்தார்கள். வயலவு அன்ஹும் இஸ்ரஹும் வல்லக்லால் அல்லதி கானத் அலைஹிம், அந்த சமுதாயம் கட்டுண்டிருந்த எல்லா விதமான அடிமை சங்கிலிகளையும் உடைத்தெறிந்து அந்த சமூகத்திற்கு சமூக நீதியை, விடுதலை சுவாசத்தை வாங்கி கொடுத்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபல்லதீன ஆமனு பிஹி, யார் அந்த நபியின் மீது ஈமான் கொள்கின்றார்களோ, வஸரூஹு, யார் அந்த நபியை கண்ணியப்படுத்துகின்றார்களோ, வனஸரூஹு, யார் அந்த நபிக்கு உதவி செய்ய நாடுகின்றார்களோ, வத்தபா நூரல்லதி உன்சில மஅஹு, அவர்கள் ஒளி பொருந்திய நீதியின் துலாக்கோலான நீதியை நிலைநாட்டக்கூடிய மனித சமூகத்திலே அக்கிரமத்தை அழித்து சமூக நீதியை நிலைநாட்டக்கூடிய ஒளி பொருந்திய இந்த வேதமான குர்ஆனை பற்றி பிடித்துக் கொண்டு மனித சமூகத்திலே நீதியை நிலைநாட்டக்கூடிய களத்திற்கு அவர்கள் செல்ல வேண்டும். அந்த வரலாற்று கடமையை நீங்கள் செய்ய வேண்டும். ஊலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அப்படி நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தான் வெற்றியாளர்கள். ஆக எனதருமை இந்திய குடிமக்கள், எனதருமை முஸ்லிம் சமூகமே, பாசிச வகைராக்களுடைய பயங்கரவாத நடவடிக்கைகள் சாதாரணமான முறையிலே நின்று விடாது. அங்கே தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு தடுப்பாட்டம் தேவை. இன்றைக்கு இருக்கக்கூடிய தேசிய மாநில அரசியல் கட்சிகள் பாசிசத்தை சந்தர்ப்பவாத அடையாளத்தின் மாத்திரமே அவர் எதிர்க்கின்றது, உண்மையின் அடிப்படையில் அல்ல. அது காங்கிரஸாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், ஏனைய அனைவராக இருக்கட்டும், அவர்கள் அனைவருமே சந்தர்ப்பவாதத்திற்காக இந்த பாசிச சித்தாந்தத்தை எதிர்க்கின்றார்கள். சந்தர்ப்பவாத அடிப்படையில் எதிர்த்து வீழ்த்தப்படக்கூடிய ஒரு சித்தாந்தம் அல்ல பாசிசம். உண்மையின் அடிப்படையில், நீதியின் அடிப்படையில் அக்கிரமத்தை உடலையும் உயிரையும் பொருளையும் கொடுத்து தடுத்து நிறுத்தி அந்த அடிப்படையில் ஒரு சுதந்திர போராட்டத்தை வழிநடத்தினால் மாத்திரமே இங்கே பாசிசம் வீழ்த்தப்பட்ட ஒரு புதிய இந்தியா பிறக்கும் என்ற ஒரு செய்தியை நான் உங்களுக்கு மத்தியிலே உண்மையின் அடிப்படையில், அல்லாஹ் ரசூல் சொன்னதன் அடிப்படையில் இங்கே பதிவிட ஆசைப்படுகின்றேன். இறுதியாக ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் பதிவு செய்து நான் என்னுடைய உரையினை நிறைவு செய்ய ஆசைப்படுகின்றேன். இந்த பாசிச பரிவாரங்களை தடுத்து நிறுத்தி இந்த தேசத்தை மீட்டெடுக்க வேண்டிய, புதிய இந்தியாவை உருவாக்க வேண்டிய வரலாற்று கடமை உண்டு என்று சொன்னேன். அந்த வரலாறை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். கிமு 2000 சிந்து சமவெளி நாகரிகத்தினூடாக இங்கே திராவிட கலாச்சாரம் பரவியிருந்த ஒரு இந்தியாவிலே ஆரியர்கள் கைஃபர் கணவாய் வழியாக வந்தேரிகளாக அவர்கள் இங்கே வந்தார்கள். இன்று அவர்கள் தான் நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இங்கே வந்து மனுதர்ம வர்ணாசிரம வேதங்களின் அடிப்படையில் இங்கு இருக்கக்கூடிய மக்களை பிளவுபடுத்தி அடிமைப்படுத்தி ஆட்சி செய்தார்கள். அந்த வர்ணாசிரம அடிமைத்தனத்திற்கு எதிராக பொங்கி எழுந்தார் ஒருவர், அவர்தான் புத்தர். அங்கே புத்த மதம் தோன்றியது. ஆனால் காலப்போக்கிலே புத்தத்தை அந்த RSS அந்த வேத வர்ணாசிரம கொள்கை உள்வாங்கிக் கொண்டது, அதை அழித்து விட்டது. அடுத்து ஜெயின மதம் தோன்றியது, அதனையும் பார்ப்பனியம் உள்வாங்கிக் கொண்டது, அழித்து விட்டது. அதற்கு பிற்பாடாக இந்தியாவில் அடிமைப்பட்டு கிடந்த அத்துணை நம்முடைய முன்னோர்களுக்கும் விடுதலை முழக்கமாக அரேபிய கடலோரத்தில் இருந்து வந்த ஒரு சத்திய முழக்கம் லா இலாஹ இல்லல்லாஹ், அது ஒரு விடுதலை முழக்கமாக எடுத்துக் கொண்டார்கள்.
அல்லாஹ்வை தவிர யாருக்கும் அடிபணியக்கூடாது. அந்த விடுதலை முழக்கம் அவர்களை அடிமைத்தலையிலிருந்து விடுதலை கொடுத்தது. அன்று ஏற்றெடுத்தார்கள் நம்முடைய முன்னோர்கள். நாம் இந்த தேசத்தினுடைய பூர்வீக கொடிகள். கொள்கையால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம். அடிமைத்தனத்திற்கு எதிரான விடுதலை முழக்கமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம். அந்த இஸ்லாத்தை அன்றிலிருந்து இன்று வரைக்கும் பார்ப்பனியம், வர்ணாசிரமம் உள்வாங்கிக் கொள்ள, அச்சுறுத்தி அடிமைப்படுத்த பல வகைகளில் முயல்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அது ஒரு காலமும் நடக்கும். ஏனென்று சொன்னால் இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். யுரீதூன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். அவர்கள் இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஊதி அணைத்து விட நீடுகின்றார்கள். அவர்கள் வெறுத்த போதிலும் இந்த மார்க்கம் இந்த பூமி பந்தினுடைய எல்லா பகுதிகளுக்கும் சென்றடையும் என்பது அல்லாஹ்வுடைய வாக்கு. அப்படி என்று சொன்னால் அந்த இஸ்லாத்தினுடைய உண்மை பிரதிநிதிகளாக நாம் இருப்போம் என்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய பாசிச சித்தாந்தத்தை நேருக்கு நேராக நின்று எதிர்கொண்டு அதை வீழ்த்தி இங்கே ஒரு புதிய இந்தியாவை, நீதிமிக்க இந்தியாவை, அனைவரும் சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு புதிய இந்தியாவை உருவாக்க வேண்டிய கடமைப்பாடு ஒரு முஸ்லிமுக்கு இருக்கின்றது, ஒரு இந்திய குடிமகனாக நமக்கு இருக்கின்றது என்ற ஒரு செய்தியை நாம் அழுத்தமாக மனதில் கொள்ள வேண்டும். அந்த ஒரு லட்சிய பயணத்தில் தான் நூற்றாண்டாக இந்த பூமி பந்தில் இந்தியாவில் பயணித்து வருகின்றது. அந்த அடிப்படையில் தான் 9 ஆண்டுகளுக்கு மேலாக சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா அரசியல் களத்திலே தேசிய அளவிலே முஸ்லிம்களையும், பிற்படுத்தப்பட்ட மக்களையும், ஒடுக்கப்பட்ட மக்களையும், தலித்துகளையும் ஒருங்கிணைத்து ஒரு புதிய இந்தியாவை உண்டாக்கக்கூடிய வழிகளிலே வேலை செய்து வருகின்றது. இங்கே சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவாக இருக்கட்டும், பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவாக இருக்கட்டும், இதில் இருக்கக்கூடிய அனைவருமே தன்னுடைய உயிரை அல்லாஹ்விடத்தில் அர்ப்பணித்துவிட்டு களமாக வந்தவர்கள். வாருங்கள், பாசிச பரிவாரங்களுக்கு எதிராக எங்களுக்கு பின்னால் அணிதிரண்டு வாருங்கள். இன்ஷா அல்லாஹ் பாசிசம் இல்லாத ஒரு புதிய இந்தியாவை படைப்போம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.